ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதோட லாங் வீடியோ தான். இன்றைக்கி டே 27. இன்றைக்கி காலையில் எப்பயும் போல் எம்டி ஸ்டொமக்கில் என்னோடய வெயிட்டை வந்து செக் பண்ணேன். என்னுடைய வெயிட் 62.60 இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து இன்றைக்கி வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். வார்ம் வாட்டர்லாம் குடித்து முடிச்சுட்டு ஒரு 1 ஹவரில் ½ அன் ஹவர் எக்ஸசைஸ், ½ அன் ஹவர் வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்ததுனால அவளோட லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி அவள் லஞ்சுக்கு வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் அது கூட வந்து குக்கும்பர் தான் கொடுத்து விட்டேன். பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் எங்களுக்கு மார்னிங் டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து ரவை உப்புமா தான் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா தம்பி அழுதுகிட்டே இருந்தால் சரி நானே பண்ணித்தாரேன், நீ தம்பியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அதில் ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதே பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி, கேரட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டாரு. கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம ரவை எடுத்தோமா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வறுத்து வச்சுருந்த ரவையை அதில் மிக்ஸ் பண்ணிட்டாரு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் பண்ணி கொடுப்பாரு. நானுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவை உப்புமா, அது கூட வந்து ஒரே ஒரு பனானா, அப்புறம் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து ரைஸு, அப்புறம் காரக்குழம்பு, அது கூட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன், அதுதான் சாப்பிட்டேன். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. வெளியில் போயிட்டு வரும்போது வந்து நொங்கு விற்றுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நொங்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நொங்கு வாங்கிட்டு வந்தேன். என் ஹஸ்பண்ட் நொங்கை வச்சு நான் உனக்கு ஒரு சர்பத் மாதிரி பண்ணித்தாரேன்னு சொல்லிட்டு நொங்கு சர்பத் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நொங்கில் உள்ள தோலெல்லாம் முதல்ல உரிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் நொங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக குத்தி எடுத்துக்கிட்டாங்க. அது கூட வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறாங்கன்னா நன்னாரி, அப்புறம் வந்து ஜம்சம் இது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமனு, அப்புறம் ஐஸ் க்யூப், இதை வச்சு தான் வந்து அவர் எனக்கு பண்ணித்தர போகிறாரு. வித்தவுட் சுகரில் தான் நான் வந்து குடித்தேன். 2 ஸ்பூன் வந்து நன்னாரி ஊற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லெமனு, அப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுருந்த ஜம்சம் இதெல்லாம் போட்டுட்டு ஐஸ் க்யூப்பும் போட்டு நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சுகர் எல்லாமே நல்லா இனிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் வந்து நான் ஒரு 3:30 போல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் டின்னர் வந்து இன்றைக்கி ஒரு 6 o'clockலாம் எடுத்துக்கிட்டேன். 2 சப்பாத்தி, மதியம் வச்ச காரக்குழம்பு இருந்ததில் அதுதான் சாப்பிட்டேன். இன்றைக்கி டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி நம்ம நாளைக்கு டே 28 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம நாளைக்கு டே 28 பார்க்கலாம். பாய்.